களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் முன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை. தற்போது நேரம் 12 மணி. நான் நினைக்கின்றேன் நேரம் வந்து தற்போது 12 மணி. டைம் என்ன தம்பி? டைம் 1 மணி 10 நிமிடம். 1 மணி 10 நிமிடம். நான் இப்போ களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு வந்து வெளியேறுகின்ற நேரம் 1 மணி 10 நிமிடம். நான் இங்கே வந்திருந்த போது நான் நினைக்கின்றேன் 12 மணி 5 நிமிடமோ 10 நிமிடம் என்று நினைக்கின்றேன். வந்துவிட்டு வெளியேறுகின்ற போது குறைகளை சுட்டி காட்டுகின்ற நான், அதன் மூலம் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கின்ற நான், சந்தோஷமான விடயங்களை சொல்லுகின்ற போது அவற்றையும் பதிவிட தயங்கக்கூடாது. அந்த வகையில் தான் இந்த காணொளி. அதுவும் வைத்தியசாலைக்கு வெளியில் நின்று நான் எடுக்கிறேன். அண்மையில் இந்த வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் வந்திருந்த போதிலும் நான் இந்த வைத்தியசாலைக்கு வரவில்லை. நான் கலதாவளையாத வைத்தியசாலையை சென்றிருந்தேன். என்னை அவர் அழைக்கவும் இல்லை, நான் வரவும் இல்லை. ஆனால் நான் பிரபு எம்பி கந்தசாமி பிரபு எம்பி அவரிடம் கூறினேன் கலதாவளையில் வைத்து நான் இது இவ்விடத்துடன் நின்று விடுகிறேன் என்று. ஆகவே அன்று வரவில்லை. ஆனால் நான் அனைத்து விடயம் பற்றி அறிந்து கொண்டே இருப்பேன். அந்த வகையிலே சற்று முன் எல்லாம் வந்து உள்ளே வந்து எல்லாம் விசாரித்தேன். எவ்வாறு வைத்தியசாலையினுடைய நிலவரம் எவ்வாறு செல்லுகின்றது என்பதை பார்ப்பதற்கு மருத்துவ பிரிவினுடைய கிளினிக்கிலே ஒரு தாதி ஒந்தாச்சி மட்டத்தைச் சேர்ந்த ஒரு தாதி உத்தியோகத்தருடன் உரையாடி கொண்டிருந்தேன். அவரிடம் கேட்டேன், எப்படி வைத்திய அத்தியட்சகர் என்று கேட்டேன். மிகவும் திறமையாக இயங்குகிறது, மிகவும் 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 திறமை என்பதை ஆணித்திரமாக கூறுகின்ற போது அவருடைய முகத்தில் இருந்து தென்பட்ட அந்த விதமானது எனக்கு விளங்கிக் கொண்டேன். இவர் ஒரு சிறந்த சேவை இங்கு புரிகிறார் வைத்திய அத்தியட்சகர் என்று. அவ்வாறு இருக்க நாம் வெளியேறுகின்ற போது, அதாவது நான் நினைக்கின்றேன் அவர் பிரதம செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்று சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறவர். அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் மறுவாயிலே. அவருடன் சேர்ந்து கேட்டேன் எவ்வாறு நடக்கின்றது எவ்வாறு என்று கேட்டது. அவர் முதலாவது சொன்ன விடயம் கிளினிக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்குது. அப்போ நான் கேட்டேன், அந்த காலத்திலேயும் கிளினிக் அந்த மாதிரி தான் நடந்தேன். அப்போ அவர் சொன்னார் வந்து கிளினிக் அந்த காலத்திலே நடந்தது தான் ஐயா, இப்போ அதை விட மேலாக நடக்குது கிளினிக் என்று. அப்போ நான் என்ன வித்தியாசம், அந்த காலத்திலையும் ஒழுங்காக தான் நடந்தது, என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். அவை அந்த பிரதம சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்ன சொன்னார்ண்டா, தலைமை பீடம் ஒழுங்காக இருந்தாயா எல்லாம் ஒழுங்காக நடக்கும், தலைமை பீடம் ஒழுங்காக இருந்தாயா எல்லாம் ஒழுங்காக நடக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே தலைமை பீடம் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகவே மறக்க முடியாது. அவர் என்ன தாங்க சொல்ல வராருண்டா, மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் வைத்திய அத்தியட்சகர் மிகவும் திறமையாக சொல்வார். அவர் முதலாவது கூறியது என்ன, மெடிக்கல் கிளினிக் நன்றாக நடக்குது. அப்போ நான் திரும்ப கேள்விகளை கேட்டபோது தலைமை பீடம் ஒழுங்காக இருக்கின்ற போது எல்லாம் ஒழுங்காக நடக்கும் என்கின்ற விடயத்தை சொன்னபோது எனக்கு உண்மையாகவே தெரிகின்றது, இங்கு அனைத்து விடயங்களும் உண்மையாக திறமையாக இயங்குகின்றது என்று நான் வைத்திய நிபுணர்களுடனும் இது சம்பந்தமாக கழித்திருக்கிறேன். வைத்திய நிபுணர்கள் எனக்கு கூறியது, நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்தவுடன் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது குறைபாடு அல்லது தேவை என்றால் 10 நிமிடங்களிலே எங்களுக்கு தீர்வு வழங்கப்படுகிறது. ஆகக்கூடியது அரை மணி தியாலம் உடனடி தீர்வை வழங்குகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அந்த கன்சல்டன்ஸும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆகவே இங்கே உள்ள வைத்திய தாதியர்களும் அவர் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் சொல்கிறாங்க. ஆகவே இதுதான் நான் எதிர்பார்த்தது. அதாவது பேருக்கும் பதவிக்குமாக இருப்பதை விட சிறந்த சேவையை மக்கள் சொல்லணும். இவர் நல்லா செய்கிறார் என்றால் நோயாளி சொல்லணும். ஆகவே மிகவும் ஒரு சிறந்த சேவையை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை செய்கின்றார். அதிலும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உட்புகுந்த நேரம் 12 மணி 10 நிமிடம். நான் தற்போது வெளியேறுகின்ற நேரம் 1 மணி 10 நிமிடம். நானும் அவதானித்த விடயம், இந்த நேரம் 12 மணி 10 நிமிடத்துக்கு கூட உணவு கூட உட்கொள்ளாமல், அவர் லஞ்ச் டைமையும் எடுக்காமல் அந்த ஓபிடியில் இருந்த மருத்துவ தாதியர், அதே மாதிரி அவங்களுடைய டிஸ்பென்சர் ஒரு தங்கச்சி அங்கே நின்றா. இப்போ அவங்களோட பணிபுரிய அவ்வளவு, அதாவது அந்த செக்ஷனை பார்த்தேன். அவள் அந்த டைம் இப்போ அந்த லஞ்ச் டைம் மூடே இல்லை, திறந்தா இருக்குது. அந்தளவு சிறந்த சேவையை இந்த வைத்தியசாலை வழங்குது. அதே போல் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மிகவும் திறமையாக தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்தந்த இடங்களில் இருந்து அந்தந்த இதில் செய்கிறாங்க.
அந்த வகையில் வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்திய நிபுணர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள், ஆம்புலன்ஸ் சாரதிகள், அதே போன்று சிற்றூழியர்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் பதில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருமான, அதாவது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் பதில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருமான இரா முரளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனம் தாழ்ந்த சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். அப்போ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்னார் தானே, தலைமைத்துவம் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் என்று. ஆகவே இந்த வைத்தியசாலையின் தலைமைத்துவம் என்கின்ற போது வைத்திய அத்தியட்சகர், மாவட்டத்தின் தலைமைத்துவம் என்கின்ற போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர். ஆகவே அனைத்து வைத்தியசாலைகளையும் இவ்வாறு இயங்க வேண்டும். அனைத்து வைத்தியசாலைகளையும் வைத்திய சேவைகள் திறம்பட இயங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. நான் அண்மையிலே பல இடங்களுக்கு சென்று வருகின்ற கல்வியோட காதர வைத்தியசாலைக்கு சென்று அண்மையிலே ஓதோபெடிக்ஸ், அதாவது எலும்பு முறிவு வைத்திய பிரிவுக்கு சென்று நான் மிகவும் வியப்படைந்தது. மட்டக்களப்பிலே இருந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே பணிபுரிகின்ற 2 தாதியர், ஒரு சிரேஷ்ட தாதி, 2 சிரேஷ்ட தாதியர்கள் அவர்களுடைய கணவரை, ஒருவருடைய கணவரையும் அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுடைய மனைவி ஒரு வைத்தியத்தாதி, அவருடைய சகோதரியும் ஒரு வைத்தியத்தாதி, அவர்கள் 2 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமை புரிந்தும் அவர்கள் கொண்டு வந்திருந்தது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை கொண்டு வந்து ஒரே நாளிலே சத்திர சிகிச்சை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு விபத்தில் காயமடைந்தவர். அவை துரிதமான சேவையை மிகவும் விரைவாக, அதாவது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சுகுணன் குணசிங்கம் அவர்களின் தலைமைத்துவத்தில் ஆரம்பத்தில் இதை நிமிர வைத்தது அவர்தான். சுகுணன் குணசிங்கம் கடமையின் கீழ் தற்போது எழுமூர் வைத்திய நிபுணராக செயற்படுகின்ற உணர்வாளன், தமிழ் உணர்வாளன், அதேபோன்று வைத்திய கடவுள் என்று கூறக்கூடிய ஒருவர் மிகச்சிறந்த வைத்திய சேவையை, அதாவது கல்முனை, அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவோணமலை மாவட்டம் ஆகிய 3 மாவட்டமாக நோயாளிகளுக்கும் செய்கின்ற வைத்திய நிபுணர் கலாவேந்தன் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இவ்விடத்தில் வைத்து பாராட்டுகின்றேன். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை அடியில் என்று பாராட்டுகின்றேன். அவை அதேபோன்று இங்கிருந்து சென்ற வைத்திய நிபுணர்களான சத்திர சிகிச்சை நிபுணர் சுவர்ண மெண்டன், அதேபோன்று பொது வைத்திய நிபுணர் சத்யசாகரம், பொது வைத்திய நிபுணர் பிரேம்சன் ஐயா, 3 நான் பாராட்டுகின்றேன். தொடர்ச்சியாக இவங்களை பாராட்டாமல் விட முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு சிறந்த சேவையை செய்கின்றவர்கள். ஒருவர் ஒரு சேவையை செய்கின்ற போதுதான் அவர் பாராட்டப்பட வேண்டியவர். அவர் பிழை செய்கின்ற போதுதான் விமர்சிக்கப்பட வேண்டியவர். சரி செய்கின்றவரை விமர்சிப்பதோ, பிழை செய்பவரை அவரை காட்டி கொடுக்காமல் இருப்பதோ ஒரு தேவையற்ற விடியும். பிழை செய்கின்ற போது அதை சுட்டி காட்டியே ஆக வேணும், பிழைகளை திருத்த வேணும். நான் பிழை செய்கின்ற போது என்னை சுட்டி காட்டியவர்களை நான் பழி வாங்குவதே இல்லை. நான் அவர்களை வாழ்த்தி கொண்டே இருப்பேன். அதை பார்த்து தான் நான் திருந்த முடியும், நான் பிழை செய்திருந்தால். ஆகவே இந்த வகையிலே நான் ஏதோ கல்முனையை தொட்டேன். அதே கல்முனை வடக்கு ஆதார வைத்திய, அதே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மிகவும் திறம்பட இயங்குகின்றது, திறம்பட இயங்கியது, இனிவரும் காலங்களிலும் திறம்பட இயங்கும். அந்த வகையில் இறுதியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சர் மிகவும் ஒரு சிறந்த சேவையை செய்கிறார். ஆனால் அவருக்கு என்ற பேரை கேட்டாலே பிடிக்காது. நான் அவரிடம் போய் சந்திப்பதும் இல்லை, கதைப்பதும் இல்லை. ஆனால் எல்லாம் அறிந்தவனாகவே இருப்பேன். அந்த வகையில் வைத்திய அத்தியட்சகருக்கு நன்றி கூறியவனாக இறுதியாக அந்த செக்யூரிட்டி சீஃப் ஆஃபீஸர் கூறிய விடயம், ஒரு தலைமைத்துவம் அங்கு நன்றாக இருக்கிறதோ அங்கு நன்றான நிர்வாகம் நடக்கும் என்று, அதை நாம் மீண்டும் ஞாபகப்படுத்தி முடிப்பதற்கு முதல், அன்புள்ள அரசியல்வாதிகளே, அது வைத்தியர் ஸ்ரீநாத்தாக இருக்கட்டும், அதாவது பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ஸ்ரீநாத்தாக இருக்கட்டும், ஸ்ரீநேசன் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்ரீநாத் ஐயாவாக இருக்கட்டும், அல்லது கந்தசாமி பிரபு ஐயாவாக இருக்கட்டும், உங்கள் 3 நான் சொல்லுகிறது. நீங்கள் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயாவாக இருக்கட்டும், நான் உங்கள் அனைவரிடம் சொல்கிறது, உங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது மயக்க மருந்து வைத்திய நிபுணர் இன்னும் நியமிக்கப்படவில்லை.
அதேபோன்று கருவள சிகிச்சை நிலையம் மூடப்பட்டு காணப்படுகின்றது. பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பல சேவைகளை செய்த மிகவும் சிறந்த ஒரு வைத்தியர், மகப்பேற்று வைத்திய நிபுணரான வசந்தராஜா அவர்கள் அந்த சேவையை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் அந்த கருவள சிகிச்சை நிலையம் மூடியே காணப்படுகின்றது. அதேபோன்று அதாவது மயக்க மருந்து வைத்திய நிபுணர் அனஸ்தட்டிக் கன்சல்டன்ட் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை. ஆகவே நியமிக்கப்படுவார்கள், பட்டுவிட்டார்கள் என்றால் தந்த பொய் வாக்குறுதிகள் புஸ்வானம் ஆகியது என்கின்ற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினராகிய ஸ்ரீநாத், கந்தசாமி பிரபு, சாணக்கியன், ராசமாணிக்கம் ஆகியோருக்கும் கூறியவனாக எதிர்காலத்தில் இந்த குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்க, அதாவது தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தீர்த்து வைக்கின்ற குறைகளாக அனஸ்தட்டிக் கன்சல்டன்ட் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் நியமிக்கப்பட வேண்டும். அதே போன்று நான் கந்தசாமி பிரபு அவர்களை கழுதாவளையிலே வைத்து கதைக்கின்ற போது கூறியிருந்தேன், நான் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களிடம் இங்கு ஒரு ஒசுசல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை தொலைபேசியிலே கதைத்திருந்தேன். அவர் எனக்கு இதுக்காக இடம் இருக்கிறதா என்று கேட்டிருந்தார். இடம் இருக்கிறது என்றதையும் கூறினேன். அதன் பின் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதை நான் கந்தசாமி பிறவி பாராளுமன்ற உறுப்பினரிடம் அன்று கழுதாவளையில் வைத்து கூறினேன். நான் அவரிடம் தொலைபேசியில் பேசினேன். என்னிடம் வாக்குறுதி அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ கௌரவ அமைச்சர், சிறந்த மனிதன், செயல் வீரன் நலிந்த ஜெயதீஷ அவர்கள் என்னிடம் தந்திருந்தார். நான் சொல்வது பொய்யாக இருப்பேன், நீங்கள் அவரிடம் கேளுங்கள். உங்களிடம் உளவியலாளர் ரவீந்திரன் பேசினாரா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களா என்றதை கேட்டுவிட்டு அந்த விடயத்தை ஊக்குருவீங்கள் கூறியபோது கந்தசாமி பிரபு அவர்கள் கூறினார், மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிச்சயமாக உசல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை கருதி கொண்டு மட்டக்களப்பிலே ஆரம்பித்து விட்டேன். நான் களுவாஞ்சிக்குடியிலையும் ஆரம்பிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பேன் என்கின்ற விடயத்தை கந்தசாமி பிரபு அவர்களும் கூறியிருந்தார். அந்த வகையிலே இந்த ஒசுசல் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டவனாக நீங்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், உங்களுடைய பொய் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். அந்த பொய் வாக்குறுதிகள், அதாவது அந்த பொய் வாக்குறுதிகளாக அனஸ்தட்டிக் கன்சல்டன்ட் மயக்க மருந்து வைத்திய நிபுணர், அதேபோன்று கருவள சிகிச்சை நிலையம் போன்றவை அமையும் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.